வெல்கம் டு இணையகைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீக்வென்ஷியல் சர்க்யூட். சீக்வென்ஷியல் சர்க்யூட்டில் என்ன பேசிக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப், ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப், டி ஃப்ளிப் ஃப்ளாப், டி ஃப்ளிப் ஃப்ளாப். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஃப்ளிப் ஃப்ளாப்னா என்ன அப்படின்னா அது ஒரு சிங்கிள் பிட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் என்னது ஃப்ளிப் ஃப்ளாப்பு. ஸோ ஃப்ளிப் ஃப்ளாப்பில் வந்து நார்மலாக என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எட்ஜி ட்ரிகர் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளிப் ஃப்ளாப்பில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எட்ஜி ட்ரிகர். இந்த பாயிண்ட் எல்லாம் லைட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப் ஃப்ளாப்பை பற்றி இருக்கிற பாயிண்ட்ஸ். ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா எட்ஜி ட்ரிகர் யூஸ் பண்ணுவோம். என்ன ட்ரிகர்? எட்ஜி ட்ரிகர் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் வந்து இதோட அவுட்புட் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ப்ரெசன்ட் இன்புட்டை வந்து நான் ட்ரிகர் பண்றதுனால என்ன நடக்கும்? சேஞ்ச் ஆகும். ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து எட்ஜி ட்ரிகர் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எட்ஜி ட்ரிகர், லெவல் ட்ரிகர் அப்படின்னு ஒன்று இருக்கும். எட்ஜி ட்ரிகர் அப்படின்னா இந்த இடம் பாசிட்டிவ் எட்ஜி, நெகட்டிவ் எட்ஜி. இதுவே லெவல் ட்ரிகர் நான் சொன்னேன் அப்படின்னா இதை சொல்லுவோம். இது என்னது? பாசிட்டிவ் லெவல், இல்லைன்னா என்னது லாஜிக் 1 லெவலு. இது என்னது? லாஜிக் 0 இல்லைன்னா லோ லெவல். இது வந்து பாசிட்டிவ் எட்ஜி ட்ரிகர், இது நெகட்டிவ் எட்ஜி ட்ரிகர். ஃப்ளிப் ஃப்ளாப்னா நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எட்ஜி ட்ரிகர்ல இது ஒர்க் ஆகும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வாங்க ஃப்ளிப் ஃப்ளாப்ல போய் டைரக்டா போயிடுவோம். எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப். இதுல என்னென்ன மாதிரி கேள்விகள் கேட்க சான்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் கேட்பாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் கேட்பாங்க. அதுக்கப்புறமேட்டு எஸ்ஆர் வேல்யூ 1 1 அப்படின்ற போது என்ன ஸ்டேட்டு அப்படின்ற மாதிரி கேள்வி வரும். இந்த மாதிரி கேள்வி இதுல வரும். கண்டிப்பா ஃப்ளிப் ஃப்ளாப்ல இருந்து கேள்வி வரும். அது உங்களுக்கும் தெரியும். புரியுதுங்களா? பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன். இதோட ஃபர்ஸ்ட் QN+1, அதாவது எஸ்ஆர் ஃப்ளிப்போட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கு என்ன அப்படின்னா QN+1 எப்படி இருக்கும்னா QN+1 எப்படி இருக்கும் அப்படின்னா S plus R bar QN, S plus R bar QN. ஓகேங்களா? QN அப்படின்றது பிரசன்ட் ஸ்டேட் அப்படின்னா QN+1 வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட், Q1+1 நெக்ஸ்ட் ஸ்டேட். இது பிரசன்ட் ஸ்டேட், இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு ட்ரூத் டேபிளும் பார்த்துருவோம். இதுதான் இம்பார்ட்டன்ட். ரொம்ப 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 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு விடையும் நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். பார்த்துக்கலாம். ஸோ கிளாக்கு இங்க என்ன பண்ணிடுவோம்? 4க்குமே கிளாக் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆக்டிவ் ஹையா இருக்கும். எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆக்டிவ் ஹையா இருக்கணும். வழக்கமாக 0 0 0 1 1 0 1 1 இது வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க? 0 0வா இருக்கும்போது Q1 என்ன அப்படின்னு கேட்பாங்க. 0 0வா இருக்கும்போது Q1 வந்து QN ப்ளஸ்டா எண்டா என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்ல இருக்கும். இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 1, இந்த இடத்துல வந்து இன்வேலிடு. என்னது? இந்த இடத்துல இன்வேலிடு. ஞாபகம் வச்சுக்கோங்க. 4த்தையும் போட்டுட்டோம் அப்படின்னா நீங்க ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம். இது வந்து இன்வேலிடு. இப்ப இதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு என்ன நேம் அப்படின்றத நான் எழுதுறேன். பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டேட்டுக்கு பேரு ஹோல்டு அப்படின்றது பேரு. இந்த ஸ்டேட்டுக்கு பேரு ஹோல்டு அப்படின்னு பேரு. 0 0வா இருக்கும்போது Q1 அதுக்கு பேர் என்னது? ஹோல்டு ஸ்டேட்டு. அடுத்தது 1 0, இந்த 0 1 இருக்கும்போது 0ன்னு வந்துடும். இதுக்கு பேரு ரீசெட்டு. இதுக்கு பேர் என்னது? ரீசெட் ஸ்டேட்டு. 1 0வா இருக்கும்போது 1 ஆகும். இது வந்து செட்டு. இது வந்து செட்டு. ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்பிடன். இன்வேலிட் வந்தது ஃபோர்பிடன். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா கேள்வி வரும். கண்டிப்பா என்ன வரும்? இந்த டேபிளேஷன்ல இருந்து கேள்வி வரும். இவ்வளவுதான். இதை நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இதுல நான் வீடியோல 4 ஃப்ளிப் ஃப்ளாப்பையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு விட்டுறேன். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிள். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் என்ன வந்து ஹோல்டு, ரீசெட்டு, செட்டு, ஃபோர்பிடன். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கணும். 0வா 1, 0 வந்தா ரீசெட்டு, இந்த இடத்துல 1 இருந்தா செட்டு கண்டிஷன். நெக்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் போயிடலாம். நெக்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் என்ன உங்களுக்கு? ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப். நெக்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப். ஸோ ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கும் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? இந்த எழுதிடுவோம். 1 1 1ன்னு எழுதிடுவோம். 0 0
0 1 1 0 1 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதுக்குரிய கரெக்டான ஸ்டேட்டை எழுதிடலாம். ஓகேங்களா? 0 0வா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து QN, இது QN, இதுக்கு 0, இதுக்கு 1, இங்க என்ன கிடைக்குது QN பார். அங்க என்ன கிடைச்சிச்சு உங்களுக்கு, JK ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு SR ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு இன்வேலிட் வரும். அதனால ஸ்டேட் வந்து ஃபோர்பிடன். இங்க நான் என்ன பண்ணிருக்கேன், Q பார். ஓகேங்களா? இங்க பாருங்க, என்னன்னா பிரசன்ட், இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட். ஓகேங்களா? நேமும் உங்களுக்கு அதே நேம் தான் வரும். நேமும் உங்களுக்கு அதே நேம் தான் வரும். இந்த இடத்துல வந்து என்னது, ஃபர்ஸ்ட்ல போனதுல வந்து ஹோல்டு இருந்துச்சா, அதே மாதிரி இதுலயும் ஹோல்டு தான். அடுத்தது என்னது, ரீசெட்டு, செட்டு. இதுக்கு என்னன்னா டாகுல். இதுக்கு பேர் என்னது, டாகுல். இந்த ஸ்டேட்டுக்கு பேர் என்னது அப்படின்னா டாகுல். Q1 அப்படின்னு நான் கொடுத்தா Q1 பார் அப்படின்றது எனக்கு கிடைக்குது, மாத்தி கிடைக்குது. 1 கொடுத்தா 0, 0 கொடுத்தா 1 நம்ம சொல்றோம்ல, அதே மாதிரி ப்ரெசண்டா நான் என்ன கொடுக்குறனோ அதுதான் உங்களுக்கு என்னவா வரணும், அவுட்புட்டா வரணும். நார்மலா அந்த மாதிரி இருக்கும். அது QN கொடுத்தா QN, மீனிங் அதுதான் இது. இந்த இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா, ப்ரெசன்ட் ஸ்டேட்டோட ஆப்போசிட்டா என்ன இருக்குதோ, அதாவது டாகுலா என்ன கிடைக்குதோ அது இந்த இடத்துல வரும். இது எங்க அக்கர் ஆகும் அப்படின்னா JK ஃபிளிப் ஃப்ளாப்ல அக்கர் ஆகும். இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன வரும்னா, QN + 1 = JQN பார் + K பார் QN. இதுதான் உங்களுக்கு இது. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, அது K. ஓகேங்களா? K பார் அப்படி தெரியுது உங்களுக்கு. Q JQN பார் + K பார் QN. K பார் QN பார்த்துக்கோங்க. அதே மாதிரி JK ஃபிளிப் ஃப்ளாப்ல நார்மலா உங்களுக்கு என்ன அக்கர் ஆகும் அப்படின்னா, ரேஸ் அரே கண்டிஷன். நோட் பண்ணிக்கோங்க, ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் எந்த ஃபிளிப் ஃப்ளாப்ல அக்கர் ஆகும் அப்படின்னா JK ஃபிளிப் ஃப்ளாப்ல அக்கர் ஆகும். எந்த கண்டிஷன்ல ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் அக்கர் ஆகும்னு கேட்பாங்க. J = 1, K = 1. இந்த கண்டிஷன்ல ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் என்னவாகும் அப்படின்னா அக்கர் ஆகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரேஸ் அரவுண்ட் கண்டிஷனை நான் மினிமைஸ் பண்ணணும்னா எங்க போகும் அப்படின்னா மாஸ்டர் ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு போகும். இந்த ரேஸ் அரவுண்ட் கண்டிஷனை நான் என்ன பண்ணணும், குறைக்கணும் அப்படின்னா எங்க போவேன், மாஸ்டர் ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு போகணும். நான் எங்க போகணும் அப்படின்னா மாஸ்டர் ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப். எதுக்காக போறோம் அப்படின்னா ரேஸ் அரவுண்ட் கண்டிஷனை குறைக்கிறதுக்காக. ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் எங்க அக்கர் ஆகும் அப்படின்னா JK ஃபிளிப் ஃப்ளாப்ல அக்கர் ஆகும். எந்த கண்டிஷன்ல அக்கர் ஆகும் அப்படின்னா 1 1 அப்படின்ற கண்டிஷன்ல அக்கர் ஆகும். ஓகேங்களா? இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, எட்ஜ் ட்ரிகர் யூஸ் பண்ணாலும் இது மினிமைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எட்ஜ் ட்ரிகரை யூஸ் பண்ணாலும் நல்லா மினிமைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஃபார்முலா ஒன்று இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. TBW < TBDFF <T. இந்த கண்டிஷன் அப்படியே இருக்கும் கொஸ்டின் பேப்பர்ல. இந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணனாலும் ரேஸ் அரவுண்ட் கண்டிஷனை நம்மளால குறைக்க முடியும். மோஸ்ட்லி நம்ம எங்க போயிடும் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப பண்ண மாட்டோம். டக்குன்னு மாஸ்டர் ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப் போய் நம்ம ரேஸ் அரவுண்ட் அப்படின்ற ஒரு கண்டிஷனை ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அப்படியே நாளைக்கு ஞாபகம் வச்சுக்கணும், ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் எங்க அக்கர் ஆகும், அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? அடுத்தது எந்த கண்டிஷன்ல அக்கர் ஆகும் அப்படின்றத பார்த்துக்கணும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை நீங்க பார்த்துக்கணும். ஓகேங்களா? இவ்வளவுதான். நெக்ஸ்ட் D flip flop. So D flip flop ஓட characteristic equation QN + 1 = D. D flip flop தான் ஈஸி. டிலே ஆக போகுது, அவ்வளவுதான். 0ன்னு கொடுத்தனா கொஞ்சம் நேரம் கழிச்சு 0 அப்படின்னு ஒரு டிலே, அதுக்கு தான் டிலே flip flop அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ டிலே flip flop 0x. 0 கிளாக்ல கொடுத்துட்டு அது 1ஆவும் இருக்கலாம் 0வாகவும் இருக்கலாம். இது 1ஆவும் இருக்கலாம் 0வாகவும் இருக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா QN கிடைச்சிரும். அடுத்து 1 1. ஓகேங்களா? டிலே தானே ஆக போகுது. 0 கொடுத்தா 0,
1 கொடுத்தேன் அப்படின்னா 1 டிலே தான் ஆகும். என்ன இங்கே நான் கொடுக்குறேனோ அது இந்த இடத்துல வந்துடும். இப்போ கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது கிளாக் பல்ஸ் நான் கொடுக்கும்போது கிளாக் பல்ஸை நான் கொடுக்கல அப்படின்னா 0 கொடுத்தேன் அப்படின்னா 0 கிளாக் பல்ஸ் 0 கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் 1ன்னு கொடுத்தாலும் எனக்கு QN தான் கிடைக்கும். 0ன்னு நான் கொடுத்தாலும் எனக்கு QN தான் கிடைக்கும். ப்ரெசன்ட் ஸ்டேட்டு இது வந்து QN + 1ன்றது நெக்ஸ்ட் ஸ்டேட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் T flip flop. T flip flop என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா டாகுல் flip flop அப்படின்னு சொல்லுவோம். இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் QN + 1 is equal to TQN, அடுத்தது TQN. இங்க எங்க பார் வரும் அப்படின்னா இந்த ஒரு டேர்முக்கு மட்டும் பார் வரும். T bar of QN + TQN. ஓகேங்களா? இதுதான் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன். டிலே அதாவது T அப்படின்னா டாகுல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான். 0 கிளாக் பல்ஸ் எதுவுமே கொடுக்கல, நான் இன்புட்டு 1 கொடுத்தாலும் 0 கொடுத்தாலும் எனக்கு என்ன ஆன்சர் வரும்? QN அப்படின்றது தான் ஆன்சராக வரும். QN அப்படின்றது தான் ஆன்சராக வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கிளாக் பல்ஸ் நான் கொடுத்துட்டேன் 0, அடுத்தது 1. இங்கே என்னவாகும்? இந்த இடத்துல QN வரும், இந்த இடத்துல QN பார் வரும். 0 கொடுத்தா என்ன ஆகுது? QN கிடைக்கும். 1 கொடுத்தேன் அப்படின்னா QN பார் கிடைக்கும். QN பார் கிடைக்கும். இது வந்து ப்ரீவியஸ், இது என்னது? ப்ரீவியஸ் ஸ்டேட்டு. ஓகேங்களா? இது வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட்டு. இந்த மாதிரி கொடுக்குறோம்ல, 0 கொடுத்தா எனக்கு QN கிடைக்குதுல, அது வந்து ஹோல்டு. இந்த இடத்துல ப்ரீவியஸா இந்த என்னது QN ப்ரெசன்ட் ஸ்டேட்டு என்னவாகுது? டாகுல் ஆகி கிடைக்குது. பேரே டாகுல் தான். ஓகேங்களா? டாகுல் ஆகி கிடைக்கிறாங்க. இது டாகுல் ஸ்டேட். இதுதான் SR flip flop, JK flip flop, T flip flop, D flip flop ஓட ஸ்டேட்டு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அடுத்தது அதோட QN நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னன்னு சொல்லிட்டோம். எது எதுக்கு எப்படி வருதுன்னு நான் சொல்லிட்டேன். இவ்வளவுதான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ஒரு வாட்டி நான் நாளையுமே என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ SR flip flop பொறுத்தவரையும் உங்களுக்கு இந்த 4 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. அதே தான் வரும். ஹோல்டு, ரீசெட்டு, செட்டு, அதுக்கப்புறம் என்னது? ஃபோர்பிடன். ஓகேங்களா? 0, 1. 0னா என்னது? ரீசெட்டு. 1 அப்படின்னா செட்டு. நெக்ஸ்ட் இங்க வாங்க. அதே மாதிரி இருக்கா? நான் சொன்னது அப்படியே இருக்கா? இந்த இடத்துல Q1 பார் கிடைக்கிறதுனால இது என்ன ஆகுது? டாகுல் ஆகுது. இப்படிதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபுல்லா மனப்பாடமெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஹோல்டு, ரீசெட்டு, செட்டு, அதுக்கப்புறம் ஃபோர்பிடன். இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும்? QN பார் கிடைக்கும். ஃபோர்பிடன் கிடைக்கிறது பதிலாக. அதனால இது டாகுல் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ரேஸ் அரௌண்ட் கண்டிஷன் இந்த இடத்துல அக்கர் ஆகும். இதை ரிமூவ் பண்றதுக்காக மாஸ்டர் சைட் flip flop, எட்ஜ் ட்ரிகர் இந்த மாதிரி கண்டிஷனா யூஸ் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் D flip flop. D flip flop பொறுத்தவரையும் உங்களுக்கு நார்மலா டிலே தான் நடக்க போகுது. டிலே நடக்கிறதுனால உங்களுக்கு அதே தான் வரும். எந்த ஒரு மாற்றமே வராது. 0 கொடுத்தா 0, 1 கொடுத்தா 1. நெக்ஸ்ட் டாகுல். டாகுல் அப்படின்னா மாறுது. 0னா 1, 1னா 0. அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ப்ரெசன்ட் ஸ்டேட் அப்படியே கிடைக்குது. 0 கொடுக்கும்போது 1 கொடுக்கும்போது டாகுல் ஆகி கிடைக்குது. அதனால இதுக்கு பேரு டாகுல். இது ப்ரெசன்ட் ஸ்டேட் அப்படியே கிடைக்கிறதுனால இது வந்து QN. ஓகேங்களா? இது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன். ஸோ கேரக்டர் ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க, ட்ரூத் டேபிள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த காம்பினேஷனை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? இப்போ 1 0வா இருக்கும்போது கிளாக் 1, T வந்து 0வா இருக்கும்போது அவுட்புட் என்ன? QN அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா இது எந்த ஸ்டேட்டுக்கு போகும் அப்படின்னு கேட்பாங்க. ஹோல்டு ஸ்டேட்டுக்கு போகும். இல்லைன்னா ஒரு டேபிளையே கொடுத்துட்டு அதில் என்ன பண்ணுவாங்க? SR flip flop, D flip flopனு கேட்பாங்க. அதையும் நம்ம பார்த்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா இது லென்த்தாக போயிடலாம். ஸோ நம்ம அகாடமிக்ல எல்லா எக்ஸாமுக்கான, அதாவது TNPSCல ஏஆ இருந்தாலும் சரி, RRBல ஜேஆ இருந்தாலும் சரி, நம்ம அகாடமிக்ல கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அது மாதிரி மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. டெஸ்ட் பேஜும் அவைலபிளா இருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுள் பிளேஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? இது இல்லாம உங்களுக்கு இது சம்பந்தமா எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா 7708197281 கால் பண்ணுங்க. எங்க ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ புரிஞ்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கையில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.